أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மன் வர்சுக்னி ஃபஹ்மன். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய அத்தியாயங்களில் ஒவ்வொரு ஜுசுவையும் நம்ம எடுத்து அதில் இறைவன் சொல்லக்கூடிய சோஷியாலஜி அண்ட் சைக்காலஜி கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 28வது ஜுசு நம்ம பார்க்க போகிறோம். 28வது ஜுசுவில் சூரா அல் முஜாதிலா, ஹஷ்ரு, மும்தஹனா, சாஃபு, ஜுமுஆ, முனாஃபிகூன், தகாஃபூன் இதெல்லாம் இருக்குது. இந்த அத்தியாயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது நம்மளோட உள்ளுணர்வு, சமூக ஒழுக்கம், நம்பிக்கையின் உண்மை, சமூக நியாயம் இதெல்லாம் பற்றி ரொம்ப ஆழமாக பேசுது. ஸோ மொதல் விஷயம், அல்லாஹ் எல்லா உரையாடல்களையும் அறிகிறான். நம்மளுடைய எல்லா உரையாடல்களையுமே அல்லாஹ் அறிவான். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத, யார்கிட்ட என்ன பேசுகிறோங்கிறத அல்லாஹ் அறிவான். நம்ம தான் மறந்து போயிடுவோம். நம்ம கோபத்துலையோ அல்லது ஏதோ வருத்தத்துலையோ ஏதேதோ பேசிக்கிட்டு இருப்போம். என்ன பேசணுங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ்க்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் அதிகமாக மன்னிக்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்ம வருத்தத்தில் கோபத்துலலாம் என்ன பேசுகிறோன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அதே தான் மற்றவங்களுக்குமே அவங்க என்ன பேசுனாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நம்ம எப்போவுமே எதையாவது ஒரு இதில் யாரையாவது குற்றம் சொல்கிற வகையில், பழி சொல்கிற வகையிலையே பார்க்குறத நம்ம முதல்ல நிறுத்தணும். ஸோ எல்லாம் அந்தந்த சிச்சுவேஷன் அந்தந்த நேரத்துக்கு நடக்கிறது. ஆனால் எல்லா உரையாடல்களையும் அல்லாஹ் நன்கறிவான். 58 7வது வசனத்தில் எல்லாம் சொல்லுவான், 3 பேர் ரகசியமாக பேசினாலும் அவர்களுடன் 4வதாக அல்லாஹ் இருக்கிறான். ஸோ நீங்கள் என்ன ரகசியமாக இருந்தாலும், நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளாக அல்லாஹ் இருக்கான். தனியாக இருக்கும்போது தனியாக இருக்கும்போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, சேர்ந்து இருக்கும்போது பேசக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்தில் நம்ம பேசக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையுமே அல்லாஹ் கவனிச்சுட்டு தான் இருக்கான். செகண்ட் கான்செப்ட், மனிதன் தன் செயல்களை மறந்துடுறான். உண்மைதானே? ரொம்ப நம்ம செஞ்சதை மட்டும் மறந்துடுவோம், மற்றவங்க செய்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மை அதுதான். என்னென்னா, யார் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்களோ அது அவங்களா பண்ணுறதில்ல, நாம் தான் அதை பண்ண வைக்கிறோம் நம்மளை அறியாமல். இது ரொம்ப முக்கியமாக. ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்க மேலே கோபம் வராது, அவங்க மேலே பரிதாபந்தான் வரும். நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறணும். ஏன்னா கொஞ்சம் வரம்பு மீறி இருப்போம், ஏதோ ஒன்று அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்போம், அல்லது அவங்களோட வேலையில் நம்ம போய் இன்வால்வ் ஆகிருப்போம், மூக்க நுழைச்சிருப்போம். இல்லைன்னா அவங்கள சொகுசாக வச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் பார்த்துருப்போம். எல்லாம் நம்ம பிரச்சனை தான், நம்ம தான் தப்பு, அவங்க தப்பு கிடையாது. ஏன் சொகுசாக வச்சுட்டு ஏன் நீங்கள் எல்லா வேலையும் பார்த்தீங்க? ஏன் அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம ஏன் மூக்க நுழைக்கணும்? நம்ம தானே அப்போ தப்பு. நம்ம ஒழுங்காக ஓரமாக இருந்திருந்தா அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு நம்ம இருந்திருந்தா நம்மளை ஏன் எதுவும் பேச போகிறாங்க? பொறுப்பெடுத்துக்கிறது வேறு. உங்கள் குழந்த சின்ன பிள்ளையாக இருக்குது, அதுக்கு நல்லது கெட்டது நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சரி தப்புன்னு சொல்லலாம். வளர்ந்துருச்சு, அது வேலையை பார்த்துக்குது அப்படிங்கிறப்போ, அது நம்ம கண்ணு முன்னாடி தப்பு பண்ணுது அப்படிங்கிறப்போ, அம்மா தப்புமான்னு நீங்கள் சொல்லிடுங்க. அதுக்கு மீறியும் அவங்க அந்த தப்பு தான் செய்வேன்னு போனால் அல்லாவாச்சு அவங்களாச்சு, நீங்கள் என்னென்று போன்னு நம்ம ஒதுங்கி தான் போகணும். அதை விட்டுட்டு அவளை நான் திருத்த போகிறேன், என் பிள்ளைய நான் சரி செய்ய போகிறேன் அப்படின்னு உள்ளே குதிச்சு அந்த பிள்ளைய 4 திட்டி பதிலுக்கு அந்த பிள்ளை உங்களை 10 திட்டி மனசு பாதிக்கப்பட்டு, அது உங்கள் குழந்தைன்னு இல்லை, உங்கள் பிள்ளைகள்னு இல்லை, உங்கள் சொந்தக்காரங்களில் நான் சொல்கிறேன். ஸோ எப்படி எங்கே எப்படி நடந்துக்கிறணும், என்ன வார்த்தை பேசணும், இதெல்லாம் தான் நம்மளுடைய முன்னேற்றம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அல்லாஹ் நம்மளை மதிப்பான், அல்லாஹ் நம்மளை கிட்ட சேர்த்துப்பான்.
இதுலையே எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே இல்லாமல் நான் இருப்பேன், நான் எனக்கு தோணுனதை தான் நான் செய்வேன் பேசுவேன் அப்படின்னு நம்ம இருந்தோன்னா அல்லாவே நம்மளை மதிக்க மாட்டான். அல்லாவே மதிக்கலைன்னா மக்களும் மதிக்க மாட்டாங்க. நான் என்னையே யாரும் மதிக்கணும், இப்படிலாம் நம்ம விதண்டாவாதமாக பேசக்கூடாது. அல்லாவுடைய தன்னுடைய ரூஹை கொடுத்து மனிதனை இறக்கியிருக்கான். தன்னுடைய ரூஹுன்னா அல்லாவுடைய டைரக்ட் ரூஹு கிடையாது. அவங்கிட்ட இருந்ததுலே ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை அருட்கொடையை கொடுத்து நம்மளை அனுப்பியிருக்கான். அந்த ஸ்பெஷலான விஷயம் மற்றவங்களால் மதிக்கப்படாமல் இருந்தால் அது யாருக்கு கேடு, யாருக்கு அது அவமானம்? அல்லாஹ்க்கு தானே. அப்போது நம்மளை மக்கள் சரியான முறையில் மதிக்கணும், நம்ம கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட முதல்ல ஆளுமை வேணும். ஸோ நான் செஞ்சதையெல்லாம் மறந்துட்டு மற்றவங்க செஞ்சதை மட்டும் நான் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், அல்லாவை மறந்தவர்களைப் போல ஆகிடாதீங்க. அல்லாவை மறந்தீங்கன்னா அவங்க தங்களை தாங்களே மறந்து விட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ எப்போ நம்ம அல்லாவை மறக்கிறோமோ, எப்போ நம்மளை நாமளே மறந்து போகிறோமோ, அப்போ ரொம்ப பெரிய விளைவுகளை நம்ம சந்திப்போம். ஸோ நம்ம யார் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அதை நம்ம மறந்து போகிறோம் அப்படின்னா லைஃபு ரொம்ப மோசமாயிரும். அழகா இன்றைக்கெல்லாம் சொல்லுவீங்களே, நான் தையெல்லாம் தைப்பேன்தான், கல்யாணத்துக்கு முன்னாடி புள்ள குட்டி ஆயிடுச்சு, இப்போல்லாம் ஒன்றும் தைக்கிறது இல்லை. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை எவ்வளோ சாதாரணமாக நீங்கள் தூக்கி எறிகிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதுக்கு தையல் கற்றுக் கொடுத்தான்? அதை கொண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பீங்கன்னு தானே. என்ன பயனுள்ளதாக நீங்கள் இருந்தீங்க? அல்லாஹ் எந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை விட்டு வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக தூக்கி எரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் எடுத்து செய்யணும். எங்கே நம்ம போய் என்ன இதெல்லாம் செஞ்சு மற்றவங்கள்ட்ட காசு வாங்குறது, அதெல்லாம் நல்ல முறையா? அல்லாஹ் எங்கேயுமே சும்மா பண்ணுங்க, உங்களை சும்மாவே இருங்க, உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கன்னு பேசலை. அல்லாஹ் அவ்வளோ விஷயங்கள் நம்மளை செய்ய சொல்கிறான், செலவு பண்ண சொல்கிறான், நமக்கு ஜக்காத்து கொடுக்க சொல்கிறான், நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தை பிரித்து கொடுக்க சொல்கிறான், நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை பிரித்து கொடுக்க சொல்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நமக்கு அவ்வளோ பொறுப்பு இருக்குது. நமக்கு எவ்வளோ வயசானாலும் சாகிற வரைக்கும் நமக்கு பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த பொறுப்பை நம்ம எப்படி எடுத்து செய்ய போகிறோம்? இதுதான் உங்களோட திறமைகளை நீங்கள் மறக்கிறதுங்கிறது அல்லாவையே மறந்ததுக்கு சமம். உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்கள் விட்டதுங்கிறது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அந்த அமௌண்ட்டு ஒரு செயல் செய்கிறதுனால உங்களுக்கு எப்போ ரிட்டர்ன் கிடைக்குதோ அப்போ தான் அதை நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. இல்லைன்னா உங்களுக்கு செய்ய மனசு வராது. அப்போது எப்போ அது ரிட்டர்ன் கிடைக்கும்னா நீங்கள் அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணும்போது. ஏன்னா இன்றைக்கி அது சேல்ஸாக மாறிடுச்சு. முன்னாடிலாம் நம்ம ஒன்று பண்ணுவோம், பதிலுக்கு அவங்க ஒன்று பண்ணுவாங்க. இப்போ நான் எனக்கு கூட பின்ன தெரியுது, நான் கூட பின்னி தரேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட்டு செய்ய தெரியும், நீங்கள் ஸ்வீட்டு செஞ்சு எனக்கு தருவீங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். பட் இன்றைக்கி சுச்சுவேஷனில் எல்லாமே காசாக போயிடுச்சுல்ல. அப்போ காசாக தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. இல்லை என்கிட்ட காசு இல்லை, ஆனால் நான் இது செஞ்சு நான் தந்துக்கிறேன், பரவாயில்ல, அல்லாஹ்க்கு தெரியும் நம்மளோட நிலைமை. அப்போ எது முடியுதோ அது ஆனால் கண்டிப்பாக தந்து தான் ஆகணும், தராமல் இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஒரு விஷயத்த ரப்பு சொல்கிறான். உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் என்னைக்கு மறக்கிறீங்களோ அப்போ என்னையும் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு எல்லாம் சொல்கிறான். இப்போ பார்த்துக்கோங்க, யார் யாருக்கு என்னென்ன தெரியும்னு யோசிங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்யலைன்னா அல்லாஹ் நம்மளை பார்த்து தான் இதெல்லாம் சொல்கிறான். நம்ம டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கான ரீசனும் இதுதான். ஆமாம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் விட்டுட்டீங்க. அப்போது மனசு அல்லாஹ்வுடைய மனசு அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ பார்க்கலன்னு நம்மளை டார்ச்சர் பண்ணி கடைசியில் நம்மளை டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடுது.
நம்ம அல்லாஹ் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம பார்த்தோன்னா டிப்ரெஷனாவது ஒன்றுமே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க, நிதானமாக சந்தோஷமாக இருப்பீங்க. அல்லாஹ்வுடைய வேலை செய்யலைன்னா தான் நம்மளுக்கு டிப்ரெஷன்லாம் வரும். செஞ்சாலும் வரும் தான், ஆனால் நீங்கள் அதை சீக்கிரம் கடந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை அங்கிட்ட அவ்வளோ இருக்கும். பட் வேலை இல்லை, அல்லாஹ்வுடைய வேலையை நீங்கள் செய்யலை, உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலை, உங்கள் திறமைகளை கொண்டு மக்களுக்கு பயன் தரலை அப்படின்னா நமக்கு அப்படி தான் இருக்கும். மனசு நெருடலாகவே இருக்கும். அடுத்து அகந்தை. ஒரு மனுஷனுடைய பேராசை, இன்னொன்று அந்த திமிரு அப்படிங்கிறது எப்படி அவனோட வீழ்ச்சிக்கு வழிவகுக்குது. ஷைத்தான் மனிதரிடம் காஃபிராகு என்று சொல்கிறான், பின்னர் அவனை விட்டு விடுகிறான். ஸோ இந்த அகந்தையை கொண்டு ஷைத்தான் தான் வந்து டெம்ப்ட் பண்ணுறான். ஆனால் உண்மையாகவே ஷைத்தான் அப்படி நம்மளை ஆக்கலை, அவன் ஜஸ்ட்டு டெம்ப்ட் பண்ணுறான். அவன் நல்லா நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறான். நீ வந்து எதுக்கு இயற்கையாக இதெல்லாம் இருக்குது, ஏன் இதை மட்டும் நீ செய்கிற, இது இயற்கைக்கு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது இன்றைக்கி நிறையா நடக்குதுல்ல, ஏன் முடி ஏன் இப்படி வச்சுக்கிறீங்க, இப்படி வச்சுக்கோங்க, ட்ரெஸ்ஸு ஏன் இப்படி போடுறீங்க, இந்த மாதிரி போடுங்க அப்படின்லாம் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்களே பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. எதுக்கு, ஏன் அதெல்லாம் அந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டா ஏன் இவ்வளோ ஓப்பனாக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இயற்கையை மாற்றுறதுக்கு அவ்வளோ என்ன அவங்களுக்கு ஆர்வம். அப்போ ஷைத்தான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தூண்டி விடுறான், நீ இப்படி இரு இப்படி இரு இப்படி இருன்னு. அதுக்கப்புறம் மனுஷனை விட்டுட்டு அவன் ஓடிடுறான். மனுஷன் தாங்க முடியாமல் தவிக்கிறான். இப்போ நம்மெல்லாம் எப்படி பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைங்க தான் முக்கியம், அது வளர்ந்துருக்கும், அது வேலையை அது பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்கும். இருந்தாலும் அதுக்கு நான் தான் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். சாப்பிட்டு தட்டை கழுவ விடுறதில்ல, சாப்பாடை அதுவே போட்டு சாப்பிட விடுறதில்ல, அதோட துணியை அதே துவைக்க விடுறதில்ல. பழக்கணும். பழக்காமல் 15 வயசில் நீ அப்படின்னா அதுக்கு துவைக்க பிடிக்காது. ஆரம்பத்துலேருந்தே அது ஆசைப்படும் பாருங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் பழக்கியிருக்கணும். அதுக்கு பிடிச்சே செஞ்சிடும். அப்போ விட்டுவிட்டு அப்போ நீ சின்ன பிள்ளை போ, ஒன்றும் பண்ணாதன்னு வேலை செய்கிற விடாமல் பண்ணிவிட்டு 15 வயசில் செய்யின்னா எந்த பிள்ளை செய்யும்? செய்யாது. அல்லாஹ் தொழுகைக்கு சொல்கிற அதே விஷயந்தான் எல்லா வேலைகளுக்குமே. 7 வயசில் பழக்கணும், 10 வயசில் அடித்தாவது செய்ய வைக்கணும். சுப்ஹானல்லாஹ். இப்போல்லாம் 10 வயசில் நீ ஃபோனை பார்த்துட்டு படுமா, நீ டிவி பாருமா, நீ விளையாடுமா. அப்போ அப்படி தான் இருக்கும். அப்போது இந்த விஷயங்கள், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளை வெளிப்படுத்த விடாமல் இன்றைக்கி ஷைத்தான் முடக்கி போட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான். நாம் தான் நம்ம வேலையை செய்யலையேன்னு கில்ட்டு ஃபீல்லையே இருந்து டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ இதைத்தான் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அடுத்து செல்வம் மற்றும் குழந்தைகள். நம்மளுடைய அந்த பொருளாதாரமும் நம்மளுடைய ஃபேமிலியும் நமக்கு வந்து ஒரு சோதனை தான், நம்ம மனசுக்கு இருக்கக்கூடிய சோதனை தான். எல்லாம் வந்து உங்கள் குழந்தைங்க உங்கள் பொறுப்புன்னு கூட சொல்லலை, உங்கள் சோதனைங்கிறான். உங்கள் செல்வமும் உங்கள் குழந்தைங்களும் உங்களோட சோதனை. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களோட அட்டாச்மெண்ட்டை இருக்கலாம் பார்த்துக்கங்க. ஸோ அட்டாச்மெண்ட் ரொம்ப வச்சுக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா சொல்லும்போது எனக்கு அன்னைக்கு கோபமாக இருந்துச்சு. நீ என்ன தான் படித்து இது பண்ணாலும் உனக்கு அப்புறம் நீ மட்டும் எனக்கு கிடையாது, நான் என்னோடய இதில் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுவார் எப்போவுமே. தம்பிக்கிட்ட இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாட்டேன். ஆனால் எங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களோட தகுதிக்கு மேலேயும் கூட எங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க. ஆனாலும் அந்த ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லை. ஏன்னா அது இல்லாததுனால சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், நாங்கள் நல்லா இருக்கோமா, அவ்வளோதான் எங்கள் அப்பாவுக்கு. அதை விட்டுட்டு வீட்டில் என்ன நடந்துச்சு, அங்கே எப்படி இங்கே எப்படி, எங்கள் அம்மாவும் சரி அத்தாவும் சரி இது நாள் வரைக்கும் நானும் தான் இங்கே இருக்கேன், வாரத்துக்கு 2 வாட்டி தான் ஃபோனே அடிப்பாங்க.
நானும் அப்படி தான் அடிப்பேன். நல்லா இருக்கு அந்த இது கேட்குறதுக்கு மட்டும்தான். வீட்டில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னெலாம் யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேரண்ட் அப்படி இருக்காங்க. அந்த அட்டாச்மெண்ட் என் புள்ள எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு காலைல ஒரு ஃபோனு, மதியம் ஒரு ஃபோனு, சாயந்தரம் ஒரு ஃபோனு, என்ன நடக்குதோ அதை அப்படியே எல்லாத்தையுமே சொல்லணும். அது பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி. சொல்லி என்ன ஆக போகுது? நீங்கள் சொல்கிறதுனால அவங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு, நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கும் தான் டைம் வேஸ்ட்டு தொடர்ந்து. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அட்டாச்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அவங்கெல்லாம் நம்மளோட சோதனை தான். ஸோ அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம பொறுப்புங்கிறது வேறு, சோதனைன்னுன்றது வேறு. நம்மளுடைய பணம், காசு, நம்மளுடைய குழந்தைங்க எல்லாமே சோதனை தான். அப்போது அது எப்போ வேணால் நம்மளை விட்டு போகும், எப்போ வேணால் நம்மக்கிட்ட வரும். வரும்போது நல்லபடியாக செலவு பண்ணணும், போகும்போது நல்லபடியாக போமான்னு அனுப்பி வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப கேட்குறதுக்கு கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். எனக்கெலாம் ஆரம்பத்தில் ஏன் இப்படி இருக்குன்னுலாம் தோணுச்சு. ஆனால் இயல்பு இது தான். அல்லாவே இது தான் சொல்கிறான், குர்ஆன் இதை தான் போதிக்குது. ஸோ இப்படி நம்ம இருந்தோம்னா எல்லாரையுமே சமமாக நம்ம பார்ப்போம். நம்ம வந்து என்றைக்குமே என் பிள்ளை தான் ஒஸ்தி, மற்ற பிள்ளைலாம் அதுக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வராது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து சோஷியாலஜி கான்செப்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சமூகத்தில் மரியாதை மற்றும் இடம் கொடுக்கும் கலாச்சாரம். ஸோ அதாவது இடம் கொடுக்கணும். அதாவது நம்ம கூட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா, யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறது. பாருங்களேன், இடம் கொடுக்குறத பற்றிலாம் கூட ரப்பு பேசுகிறான். அதாவது இது ஒரு நல்ல ரெஸ்பெக்ட். இப்போது ஒரு கூட்டத்தில் நம்ம பஸ்ஸில் போகிறோம், டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு வயசானவங்க வராங்க, இல்லை யாரும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எந்திரிச்சு இடம் கொடுக்குறோம்ல. நல்லா ஃப்ரீயாக ட்ரெயினில் போகிறோம், 4 பேர் உட்கார்ற இடத்துல நம்ம 5 பேர் உட்காந்துருக்கோம், 3 பேர் உட்காந்துருக்கோம், நல்லா ஃப்ரீயாக உட்காந்து போவோம். ரொம்ப கூட்டம் ஏறும்போது 4 பேர் உட்கார்ற இடத்துல சில நேரம் 6 பேர் கூட உட்கார்றோம்ல, அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி இடம் கொடுக்கணும். அவங்க சீட்டில் மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலையுமே இவ்வளோ நாள் நான் தானே இந்த முடிவெடுத்தேன், இப்போ என்ன புதுசாக வீட்டுக்கு மருமக வரவும் அவள் சொல்லி நான் கேட்கணுமா? அப்படி இல்லாமல் புதுசாக வந்திருக்க அவளுக்கும் நம்ம இடத்த கொடுப்போம். நீ இதை செய்யுமா, நான் இதை செய்கிறேன், நீ அதை செய்யுமா அப்படின்னு அந்த ஒரு மனப்பக்குவம் நம்ம பெண்கள்கிட்ட ஏன் இல்லை? அந்த மருமக இல்லைன்னா மருமகளும் அப்படி தான். நம்ம இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருந்தோம், இப்போ மாமியார் வீட்டில் வந்திருக்கோம். சில விஷயங்கள் மாமியார் வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டு முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைனாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மனநிலை ஏன் வர மாட்டேங்குது? நீ சொல்லி நான் கேட்கணுமா? அந்த தாட் தான் வருது. அந்த இடம் கொடுக்குறதுங்கிறதே இல்லை, மனசுலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, வீட்லேயும் சரி. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், கரெக்டாக இடம் கொடுங்க. ஸோ எந்த கேதரிங்லேயுமே இடம் கொடுங்க, ஈக்குவாலிட்டியாக நடத்துங்க, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, சமூக நீதி மற்றும் செல்வ பகிர்வு. 59 7வது வசனம், செல்வம் பணக்காரர்களுக்கிடையே மட்டுமே சுழலாமல் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். பணக்காரவங்களுக்குள்ளேயே சுழலாமல் இருக்கணுமா? யோசிச்சு பாருங்களேன், நல்லா பாருங்களேன். இப்போ இதுக்கு நிறைய நம்ம வந்து செலவு பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப பணக்காரவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கெஸ்ட்டுக்கு அவங்க கிஃப்ட் தர்றது வேறு மாதிரி இருக்கும். அதே சாதாரண ஆட்களுக்கு அவங்க கிஃப்ட் தர்றது வேறு மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன் எல்லாருமே ஒரே ஆட்கள் தானே, ஒரே மாதிரியான கிஃப்ட் ஏன் தரலை? ஏன்னா அவங்களோட ஸ்பெஷல் கிஃப்டெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கெல்லாம் என்ன இலையாவாக இருப்பாங்க? பணக்காரருக்கு வேண்டப்பட்டவங்க பணக்காரர்களாக தான் இருப்பாங்க.
அப்போது நம்ம செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் யாருக்கு ரொம்ப லாபம் தரக்கூடியதாக இருக்கோ அவங்கக்கிட்ட மட்டுமே அது போகக்கூடாது. யாருக்கு தேவை இருக்கோ, யாருக்கு குறைந்த செல்வம் இருக்கோ அவங்களுக்கும் அது போய் பகிரணும். இப்போ தெரியுதா நான் ஏன் போன கிளாஸில் அப்படி சொன்னேன்னு. அதாவது உங்களுடைய பணத்தை உங்களுடைய அந்த பொருட்களை நீங்கள் சரியான முறையில் செலவு பண்ணணும். யார் உழைக்கிறாங்களோ, யார் உங்களுக்காக உழைப்பு போடுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதோட ரீசன் இது தான். அப்போ குரானில் இருக்குதா இதெல்லாம்? நீங்களாம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, குரானில் இருக்குதான். நீங்கள் எடுத்து பாருங்கள், குரானில் இருக்குது. ஆனால் அதை இப்படி சிந்திக்கிறது உங்களுடைய திறமைகள். நம்மளுடைய வியூ விசாலமாக சிந்திப்பு வரும், சிந்தனை வரும். ஸோ இது திறமைன்னு கிடையாது, அல்லாஹ் புரிய வைக்கிறான். அல்லாஹ் புரிய வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் ஓப்பன் ஆகணும். இவ்வளோ நாள் இவ்வளோ ஹதீஸுகள் பயான்களில் கேட்டதை மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு திறந்த மனதோட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கும்போது நிறைய உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும். சரியா? அப்போது செல்வத்தை சரியான முறையில் நம்ம பகிர்ந்து தரணும். அடுத்து சூரா முனாஃபிகூனில் உண்மையான நம்பிக்கை, போலி நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த போலியான நம்பிக்கை கொண்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருந்துகிட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நாங்களும் உங்களை நம்புகிறோன்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்துட்டு இவங்க தான் கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு போயிடுவாங்க. நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும். நல்லா இருக்கும் அந்த ஃபேமிலி. யாரோ ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க, வந்துட்டு இப்படி தலையை காமிச்சிட்டு இப்படி போகிறதுக்குள்ளே ஃபேமிலியாக ரெண்டு பட்டு போயிடும். ஏன்னா நம்பிக்கையாளர் மாதிரி இங்கிட்டு உள்ளதை அங்கே போய் சொல்லிவிட்டு, அங்கே உள்ளதை இங்கே சொல்லிவிட்டு, ஒரு மூமினோட அந்த இது அப்படி கிடையாது. ஆனால் இவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி போலியான நம்பிக்கை எடுத்துக்கிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு குரூப்புக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அப்படி வரவங்களையும் நம்ம சரியாக கவனிக்கணும். இது இல்லைன்னா டோட்டலாக அந்த குரூப்பே உடஞ்சிடும். அடுத்து ஒற்றுமையான சமூக அமைப்பு. ஸோ அந்த ஒற்றுமை இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே வரிசையில் கட்டிடமாக நின்று போராடுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தொழுகையை அல்லாஹ் ஒரே வரிசையில், இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், தொழுகையில் எல்லாரும் ஒரே வரிசையில் நிற்கிறோமா? தோளோட தோள் ஒட்டி நிற்கிறோமா? எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே நம்ம அப்படி பக்கத்தில் நிற்க முடியல. அது அருவருப்பு படுறாங்க. ஆர் நிறையா இஷ்யூஸ் இருக்குது இங்கே நான் பார்த்த வரைக்கும். இன்னொன்று ஸ்பேஸ் நிறையா இருக்கிறதுனால தள்ளியே நிற்கிறாங்க தான். ஆனால் அல்லாஹ் ஒற்றுமையாக நிற்க சொல்கிறான் தொழுகையில். தொழுகையில் மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லையுமே. எந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்கோம் இஸ்லாத்துலேயே நம்ம சொல்ல முடியலையே. நீங்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஷியாவா சுன்னியா, நீங்கள் தௌஹீதா சுன்னத் ஜமாத்தா, இன்னும் எதோ சொல்கிறாங்க. எனக்கு இது 4 தான் தெரியுது, வேறு தெரியல. பட் நிறைய சொல்கிறாங்க, ஷாஃபி, ஹனஃபி. இது எதுவுமே எனக்கு தெரியல. இது எதுலேயுமே நான் இல்லவும் இல்லை. ஆனால் அத்தனை கேள்விகள், நீங்கள் யார், நீங்கள் எந்த இது. ஆனால் நான் பார்த்துட்டேன், நிறைய பேர் பார்த்துட்டேன், யார் வல்னரபிளாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் இந்த கேள்வியெலாம் கேட்குறாங்க, எல்லார்கிட்டையும் கேட்கல. ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த கேள்விலாம் வேறு ஒரு பர்சனுக்கு கேட்கப்பட்டது. பட் எனக்கு இன்ன வரைக்கும் யாரும் கேட்கலை. அது வரைக்கும் கயிறு தான், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா குரானை நம்ம குரானாக காமிக்கிறத விட நீங்கள் எந்த ஃபிர்காவை வச்சு காமிக்கிறீங்கிறத தான் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் எந்த ஃபிர்காவும் இல்லை, குரானை மனிதனாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமானது புரியும். ஸோ அல்லாஹ் யார் ஒற்றுமையாக, இப்போ இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒற்றுமையாக உட்காந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தை கற்றுக்குறோம்ல, இதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த ஒற்றுமையை தான் விரும்புகிறான். டிசிப்ளின்டு கம்யூனிட்டி, இது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராப்பரான டிசிப்ளின். இப்போது சொல்லியிருக்காங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க,
செஷனில் வந்து மைக் ஆன் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். பட் அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்கல்ல. எல்லோரும் 10 மணிக்கு வாங்க, சாரி 10 மணிங்கிறேன், எங்கள் மணிக்கு உங்களை எல்லோரும் இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்துடுறீங்கல்ல. ஸோ அதெல்லாம் தான் என்ன ஆகுது, டிசிப்ளின். சொன்ன அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. ஆர்கனைஸ்டு சொசைட்டி, எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது. ஸோ இது எல்லாம் தான் நம்மளை வந்து மெருகேற்றும், நம்மளை நற்செயல்கள் அதிகம் அதிகம் செய்ய வைக்கும். ஸோ டீப்பாக 59 21வது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் ஒட்டு மொத்தமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குரானை ஒரு மலைக்கு இறக்கியிருந்தால் அது அல்லாஹ்வின் பயத்தால் உடைந்து போயிருக்கும். ஒரு பெரிய மவுண்டெயின் அதுக்கு இறக்கியிருந்தா இந்த குரானை, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய பயத்தில் அது உடஞ்சே போயிருக்குமா. அந்த அளவுக்கான கான்செப்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஆனால் இதை நம்ம யாருமே சிந்திக்கிறதும் இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, அதுக்காக செலவு பண்ணவும் முன் வரதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து ரப்பு சொல்கிறான். ஸோ இத்தனை விஷயங்கள் இதில் இருக்குது. ஜுசு 28 அல்லாஹ் வந்து நம்மளுடைய மனம் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறான். நம்பிக்கை பொறுத்த வரைக்கும் நயவஞ்சகனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட், மதிக்கக்கூடிய கலாச்சாரம் வேணும், இடம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் வேணும் அப்படிங்கிறான். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நம்ம நீதியாக நடந்துக்கிறணும், பணக்காரவங்களுக்கு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நம்ம நினைக்கணும், பொய்யான நம்பிக்கையிலேருந்து நம்ம தவிர்த்துக்கிறணும், சமூகத்தில் நீதமாக மரியாதையாக நம்ம நடந்துக்கிறணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கிற ஜுசுவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? இன்றைக்கான